கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சிபிஐ சம்மன் அனுப்பிய நிலையில் 8 பேர் விசாரணைக்கு ஆஜராகியிருக்கிறார்கள். மேலும் விவரங்களோடு செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். முழு தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தது தொடர்பான வழக்கை உச்சநீதிமன்ற உத்தரவின் கீழ் சிபிஐ அதிகாரிகள் கடந்த மாதம் 17ஆம் தேதி முதல் விசாரித்து வருகின்றனர். முதன்முறையாக ஆவணங்களை பெற்று விசாரணை நடத்திய அவர்கள் தற்போது தொடர்ந்து 2வது கட்டமாக விசாரணையை கடந்த 2 தினங்களாக நடத்தி வருகின்றனர். குறிப்பாக கரூர் சுற்றுலா மாளிகையில் தங்கியிருக்கக்கூடிய சிபிஐ அதிகாரிகள் ஏற்கனவே கடந்த 31ஆம் தேதி முதல் கட்டமாக டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் உரிமையாளர், வீடியோகிராபர் உள்ளிட்டோருக்கு சம்மன் அனுப்பி நேரில் ஆஜராளரிடம் விசாரணை நடத்தினர். தற்போது 2ஆம் கட்டமாக சம்பவ இடமான வேலுசாமிபுரம் பகுதியில் அமைந்துள்ள மளிகை கடை, பெட்ரோல் பங்க், துணிக்கடை, மொபைல் ஷாப் உரிமையாளருக்கு சம்மன் அனுப்பிய நிலையில் இதுவரை 8 பேர் இன்று விசாரணைக்கு ஆஜராகி இருக்கின்றனர். கடந்த 2 நாட்களாக வேலுசாமிபுரம் பகுதியில் 3D டிஜிட்டல் லேசர் ஸ்கேனர் கருவி மூலமாக அளவீடு செய்யும் பணிகள், அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்யும் பணி என பல்வேறு பணிகளை நடத்திய நிலையில் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக இதுவரை 100க்கும் மேற்பட்டோருக்கு அதிகாரிகள் சம்மன் அனுப்பி சாட்சிகளை விசாரிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வந்துள்ளது. மேலும் அதில் பலர் இன்று சிபிஐ அதிகாரிகள் முன்பு ஆஜராகி சாட்சிகள் கொடுத்து வருகின்றனர். குறிப்பாக சாட்சியங்கள் பலருக்கு சம்மன் அனுப்பி சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வரும் நிலையில் உயிரிழந்த 41 பேர் குடும்பத்தினரையும் பாதிக்கப்பட்ட 100க்கும் மேற்பட்டவரையும் அடுத்த கட்டமாக விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். 1,24,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939883838. இமெயில் advtthanditv@dttv.in.